Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தனாதன். நீட் பூஸ்டர்ஸ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் NCERT லைன் டு லைன் படிச்சிடலாம். ஸோ தட் நீட்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் to form a polypeptide. நல்லா கவனிங்க. ஒரு அமினோ ஆசிட் இப்படி இருக்கு, another amino acid இப்படி இருக்கு, then amino acid இப்படியே amino acid கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. இந்த அமினோ ஆசிடையும் ஜாயின் பண்ற பாண்ட் பெப்டைட் பாண்ட். again another peptide bond, polypeptide bond வந்துருச்சா. so this is called polypeptide. so amino acid sequence joined ஆகிக்கிட்டே போனுச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ற பாண்ட் பெப்டைட் பாண்ட். number of peptide bonds, நிறைய peptide bonds வந்தறதுனால polypeptide bond that forms amino acid chain. so that அந்த amino acid chain க்கு பேரு polypeptide chain னு பேர் வச்சாங்க. அவ்வளவுதான், அந்த bond நேம் இதுக்கு பேர் வச்சிட்டாங்க. the order and sequence of amino acids, இந்த amino acids வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். there are plenty of amino acids. அந்த amino acids எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கணும், எந்த சீக்வன்ஸில் இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணுறது யாருன்னா mRNAவில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ். mRNAல கோடான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோடான்ஸ் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கா, mRNAல பேசஸ் எந்த ஆர்டரில் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அமினோ ஆசிட் செயின் ஆர் பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அமினோ ஆசிடோட ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் இஸ் டிஃபைன்டு பை sequence of bases in the mRNA. very important. ஓகேங்களா, mRNA தான் அதை டிஃபைன் பண்ணுது. the amino acids are joined by bond which is known as a peptide bond. அது நம்ம பார்த்தோம். formation of peptide bond requires energy. ATP தான், எனர்ஜி வேணும். therefore in the first phase itself amino acids are activated in the presence of ATP and linked to their cognate related அதுக்கு சம்பந்தமான டிஆர்என்ஏ. ஏன்னா ஒரு டிஆர்என்ஏ எல்லா அமினோ ஆசிடையும் போய் கேரி பண்ண முடியாது. பர்டிகுலர் டிஆர்என்ஏ பர்டிகுலர் அமினோ ஆசிடை மட்டும் தான் கேரி பண்ணும், பார்த்துக்குங்க. ஸோ காக்னேட் டிஆர்என்ஏ, a process commonly called charging of tRNA or amino acylation of tRNA. இங்கே பாருங்க, ஒரு டிஆர்என்ஏ இப்படி இருக்குன்னா அந்த டிஆர்என்ஏல ஒரு அமினோ ஆசிட் வந்து இப்படி வந்து உட்காரும். இந்த CCA3 prime endன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது 5 prime end. 3 prime endல வந்து நமக்கு அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகும். இதுக்கு ATP வேணும். ஸோ இப்போ டிஆர்என்ஏல அமினோ ஆசிட் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ஆர் அமினோ ஆசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. இப்போது ஆக்டிவேட் ஆயாச்சு. எது அமினோ ஆசிடு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட். ஓகேங்களா, எங்கே டிஆர்என்ஏல போய் ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் if two such charged tRNAs are brought close enough, the formation of peptide bond between them. அதாவது இதே மாதிரியே இன்னொரு டிஆர்என்ஏ பக்கத்தில் வரும். இந்த மாதிரி 2 such tRNA இந்த மாதிரி பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இந்த அமினோ ஆசிட்க்கும் இந்த அமினோ ஆசிட்க்கு இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ if two such charged tRNAs are brought close enough, the formation of peptide bond between them would be favored energetically na ATP oda udavinaala. the presence of catalyst would enhance the rate of peptide bond formation. inga catalyst yaar theriyunga rRNA ribosomal RNA da catalyst. புக் லைன்லேயே இருக்குது, பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஒரு டிஆர்என்ஏ வரைஞ்சிருக்காங்களா, ரெண்டு டிஆர்என்ஏ பக்கத்தில் வந்துருச்சா. அலனைன் வேலைனுக்கு இடையில உங்களுக்கு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆனதும் அலனைன் தள்ளி போயிடும். வேலைனோட இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ இங்கே வரும், அனதர் டிஆர்என்ஏ இங்கே வருவாங்க. ஸோ ரெண்டு டிஆர்என்ஏ பக்கத்தில் வரும்போது தான் பெப்டைட் பாண்ட் பாசிபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the cellular factory responsible for synthesis of protein is ribosome. அப்போ protein factory of the cell யாரு? ribosomeக்கு protein factory அப்படின்னு சொல்லுவோம். protein factory of the cell is ribosome. questionல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. The ribosome consists of structural RNA. இங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, structural RNA is rRNA. ribosomal RNA is structural RNAs. ஓகேங்களா? And
about 80 different proteins. This is very important. Ribosomes are made up of what? Ribosomes are made up of ribosomes. Sorry, inge thappa spelling mistake irukku, ore nimisham. Ribosomes are made up of ribosomes. Ribosomes are made up of rRNA, which is structural RNA, and proteins. And the proteins oda type ethanapa 80. எத்தனை கொடுத்திருக்காங்க? 80. Don't forget. In its inactive state, என்னது இந்த ரைபோசோம் வந்து inactive stateல எப்படி இருக்கும்னு சொல்றாங்க? It exits as two subunits. ஒன்னு small subunit, இன்னொன்னு large subunit. ஆனா இப்படி இல்ல, இது வந்து active stateல இருக்கு. inactive stateல larger subuniட்டும் smaller subuniட்டும் தனித்தனியா இருக்கும். active stateல தான் combinedா இருக்கும். இப்போ இங்க நல்லா பாத்துக்கங்க. in its inactive state it exits as two subunits. Two subunits என்ன? தனித்தனியா இருக்கு. small unitum large unitum தனித்தனியா இருக்கு. larger subunit and small subunit. When the small subunit encounters னா போய் மீட் பண்றாரு, அப்படியே வந்து ஜாயின் பண்ண போறாங்க யாரோட? mRNA ஓட. The process of translation of the mRNA to protein begins. translationனாலே RNA ல இருந்து புரோட்டீன் வரதுதான். இங்க பாருங்க, this is the small unit of ribosome. இந்த ரைபோசோம் ஸ்மால் ரைபோசோம்ல தான் உங்களுக்கு இந்த யூனிட்ல தான் mRNA வந்து என்கவுண்டர் பண்றாரு, மீட் பண்றாரு. this is mRNA. இங்க நீட்ல क्वेश्चन கேட்பாங்க, mRNA எந்த சப் யூனிட்டோட பைண்ட் ஆகுறாங்க? ஸ்மால் subunit of ribosome தான் bind ஆகுறாங்க. Don't forget. There are two sites in the large subunit for subsequent amino acids to bind to and thus be close enough to each other for the formation of a peptide bond. இங்க பாருங்க, ரெண்டு சைட் இருக்கு, அந்த ரெண்டு சைட்டும் க்ளோஸா இருக்கு. ஸோ ரெண்டு சைட் இருக்கிறதுனால ரெண்டு சப்சீக்வெண்ட் அடுத்தடுத்த டிஆர்என்ஏ வந்து க்ளோஸா வந்து இங்க அமையும். அப்படி க்ளோஸா வந்து உட்காரும் போது பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. The ribosome also act as catalyst. அந்த catalyst ribosome act பண்றது யாரு? 23S rRNA in bacteria. நீட் கொஸ்டின் பார்த்துக்குங்க. 23S, S Svedberg unit. 23S ribosomal RNA in bacteria. So catalyst is the enzyme ribozyme. ஓகேங்களா? அதாவது பாக்டீரியாவில் 23S rRNA தான் கேட்டலிஸ்டாக இருக்குது, என்சைமாக இருக்குது. தட் இஸ் ரைபோசைம். ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன், பட் ரைபோசைம் மட்டும் எக்ஸப்ஷன். ரைபோசைம் அப்படிங்கிற என்சைம் மட்டும் rRNA, அதுவும் 23S rRNA ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட். ஸோ பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷனை வேகப்படுத்துறதுக்கு, துரிதப்படுத்துறதுக்கு 23S rRNA ரைபோசைம் அப்படிங்கிற என்சைமை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், a translational unit in mRNA is the sequence of RNA that is flanked-னாலே தொடக்கம் முடிவு. இப்போ நம்மளோட ஃபிளாங்க்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ரிப்ஸுக்கும் ஹிப்புக்கும் இடையில இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆரம்பிக்கிற ஒருத்தர் இருப்பாரு, முடிச்சு வைக்கிற ஒருத்தர் இருப்பாரு, இடையில mRNA இருக்கு. ஸோ mRNAங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் RNA that is flanked by start codon. ஸோ ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் கோடான். இப்போ mRNA இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு AUG ஸ்டார்ட் கோடான் இருக்கு. அண்ட் ஸ்டாப் கோடான் என்னவா இருக்கலாம்? UAA or UAG or UGA. இந்த மூணுல யாராவது ஒருத்தர் ஸ்டாப் கோடானா இருப்பாரு. ஸோ ஸ்டார்ட் கோடான் இங்க இருக்காங்க, ஸ்டாப் கோடான் இங்க இருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில RNA சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இதான் mRNA is RNA sequence flanked by start codon and stop codon. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கோடானுக்கு இடையில தான் RNA இருக்கு, அந்த டிரான்ஸ்லேஷன் ஆக போறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கோட்ஸ் ஃபார் எ polypeptide. ஓகே, an mRNA also has some additional sequences that are not translated and are referred as untranslated region, UTR. Very important question la kepanga. Untranslated
region UTR னு பேர் வச்சிட்டாங்க. The untranslated regions are present both 5 prime end before the start codon. இங்க பாருங்க எப்பவுமே mRNA 5 primeல ஆரம்பிச்சு 3 primeல முடியும். 5 prime endல start codon இருக்காரு, 3 prime endல stop codon இருக்காரு. Before the start codonக்கு முன்னாடி உங்களுக்கு untranslated region இருக்கு, untranslated regions இருக்கு. So before the start codon and at 3 prime end after the stop codon. ஓகேங்களா? திருப்பியும் நான் இங்க வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. This is 5 prime end, this is 3 prime end. இங்க AUG ல ஆரம்பிக்கும், இங்க stop codon UAA or UAG or UGA ல போய் முடியும். Before start codonக்கு முன்னாடி untranslated region இருக்கும். After the stop codon untranslated region இருக்கும். Don't forget. இதுதான் mRNA ல இருக்கிறது. Okay. They are required for efficient translation process. They are னா இங்க யாரு? Untranslated regions தான் translation process, அதாவது protein synthesis, RNA ல இருந்து protein synthesis ஆகுது இல்லையா, அந்த translation process சக்சஸ்ஃபுல்லா எஃபெக்டிவா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது untranslated regions. அவங்க வந்து translate ஆக மாட்டாங்க, அவங்க எந்த ஒரு அமினோ ஆசிடையும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, கோட் பண்ண மாட்டாங்க, protein synthesisக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா protein synthesis சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா அவங்க முன்னாடி, யாருக்கு முன்னாடி? ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடியும் ஸ்டாப் கோடானுக்கு பின்னாடியும் இருக்கணும் for effective translation process. Okay. For initiation, the ribosome binds to the mRNA at start codon. mRNA ல start codonல போய் ribosome bind ஆகுது, smaller unit of ribosome. That is recognized only by initiator tRNA. ஓகேங்களா? initiator tRNA மட்டும்தான் அந்த ஸ்டார்ட் கோடான் AUG-ய find out பண்ணும், recognize பண்ணும். The ribosome proceeds to elongation phase of the protein synthesis. So இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா first initiation இருக்கு, first step initiation, second step elongation of protein. During this stage, complexes composed of amino acids linked to tRNA sequentially binds to the appropriate codon in mRNA by forming complementary base pairs with the tRNA anticodon. இங்க நல்லா கவனிங்க. complexes நீ எதா சொல்றாங்க? complexனா என்ன? complexனா என்ன? more than one இருக்கிறதா complex. ஒண்ணே ஒன்று இருந்தா simple, more than one இருந்தா complex. tRNA நம்ம சொன்னோம், tRNA ல அமினோ அசிலேஷன் ஆர் சார்ஜிங் ஆஃப் tRNA நடந்துச்சுன்னு சொன்னோமா, அந்த சார்ஜிங் ஆஃப் tRNA-ல இங்கே ஒரு அமினோ ஆசிட் வந்து பைண்ட் ஆகிருந்துச்சா, காம்ப்ளெக்ஸ். tRNA plus amino acid complexes composed of an amino acid linked to tRNA. இதை தான் நாம் அங்கே டயக்ராமாக வரைஞ்சி காமிச்சிருக்கோம். tRNA and amino acid, அதுதான் நம்ம complexes composed of amino acid linked to tRNA sequentially binds to the appropriate codon in mRNA. இங்க பாருங்க CGUங்கிறது இந்த tRNA இருக்கக்கூடிய anticodon. This is anticodon. அதுக்கான கோடு நமக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க, GCA னு mRNA ல இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்துக்குங்க, CAAங்கிறது ஆன்டிகோடான் tRNA ல இருக்கிறது. அதுக்கான கோடான் mRNA ல GW னு இருக்கு. ஸோ mRNA ல இருக்கிறதுக்கு பேர்லாம் மூணா இருக்கும், அதெல்லாம் கோடான். ஓகேங்களா? அதே tRNA ல இருக்கிறது ஆன்டிகோடான். இங்கே GCAனா இங்கே CGUங்கிற tRNA தான் வந்து பைண்ட் ஆகும். அது எந்த அமினோ ஆசிடை மட்டும்தான் கேரி பண்ணிட்டு வரும்? அலனைன். இது கூட நீட் கொஷினில் கேட்கலாம், பார்த்துக்குங்க, நீட் கொஷினில் கேட்கலாம். CAAங்கிறது வேலைனை தான் கேரி பண்ணிட்டு வரும். CAAக்கான கோடான் நம்ம mRNA ல GUU. ஓகேங்களா? ஸோ mRNA ல GUU இருந்தால் வேலைனை எடுத்துகிட்டு வரும் tRNA. mRNA ல GCA இருந்தால் tRNA அலனைனை எடுத்துகிட்டு வரும். அவனே பிக்டோரிக்கலாக காமிச்சிருக்கான். இதுலேருந்து கொஷின் கேட்டால் நமக்கு கரெக்டாக எழுத தெரியணும். ஸோ mRNA ல இருக்கிறது கோடான், tRNA ல இருக்கிறது ஆன்டிகோடான், tRNA எடுத்துகிட்டு வர்றது அமினோ ஆசிட். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். Next, the ribosomes moves from codon to codon. Ribosomes என்ன பண்ணுங்க? நல்லா பார்த்துங்க, இங்கே ஒரு கொஷின் இருக்குது. ரைபோசோம் தான் மூவ் பண்ணுது, mRNA மூவ் பண்ணல, ரைபோசோம் மூவ் பண்ணுது.
டியூரிங் டிரான்ஸ்லேஷன் ஹூ இஸ் மூவிங்? ரைபோசோம் மூவ் பண்ணுது. எப்படி? ஒரு கோடான்லேருந்து, இங்கே பாருங்க கோடான்னா எம்ஆர்என்ஏல இருக்கு, ஜிசிஏலேருந்து ஜியூயு, ஜியூயுலேருந்து ஏஏயு, ஏஏயுலேருந்து யூயூசி, மூணா படிக்கணும். ஒரு கோடான்லேருந்து இன்னொரு கோடானுக்கு ரைபோசோம் மூவ் ஆகுது. இந்த ரைபோசோம் லார்ஜர் யூனிட் ஸ்மாலர் யூனிட் நல்லா பைண்ட் ஆயிருக்குல்ல, அந்த ரைபோசோம் மூவ் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட், ரைபோசோம்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் கோடான் டு கோடான் along the mRNA. அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆடட் ஒன் பை ஒன். அமினோ ஆசிட் மேலே இது மூவ் பண்ண இப்படி ஒவ்வொரு அமினோ ஆசிடா இங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த அமினோ ஆசிட்க்கும் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன் பை ஒன்னா அமினோ ஆசிட் ஆட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ டிரான்ஸ்லேட்டட் இன்டு பாலிபெப்டைட் சீக்வன்சஸ். இட் இஸ் டிக்டேட்டட் பை டிஎன்ஏ. டிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும், என்ன பாலிபெப்டைட் இஸ் புரோட்டீன், என்ன பாலிபெப்டைட் செயின் எந்த சீக்வன்ஸில் வரணும்னு டிக்டேட் பண்ணுறது டிஎன்ஏ. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது எம்ஆர்என்ஏ. நீட் கொஷின் பார்த்துக்குங்க, நீட் கொஷின். டிக்டேட் பண்ணுறது டிஎன்ஏ, ரெப்ரசன்ட் பண்ணுறது எம்ஆர்என்ஏ. இப்போது கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட்டு நீ போய் இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவார். உங்கள் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உங்ககிட்டலாம் வந்து கன்வே பண்ணுவார். ஸோ டிக்டேட்டட் பை கிளாஸ் டீச்சர் டிஎன்ஏ, ரெப்ரசன்டட் பை ரெப்ரசன்டேட்டிவ் எம்ஆர்என்ஏ. டோன்ட் ஃபர்கெட். அட் த எண்ட் a release factor binds to the stop codon. Stop codonக்கு tRNA கிடையாது. Stop codonக்கு tRNA கிடையாது. mRNAல ஒவ்வொரு கோடானுக்கும் ஒரு tRNA இருப்பாங்க. ஆனால் ஸ்டாப் கோடான் வந்துருச்சு அப்படின்னா, ஸ்டாப் கோடான்ங்கிறது UAA, UAG, UGA, இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடானுக்கு நோ tRNA. டோன்ட் ஃபர்கெட், ஸ்டாப் கோடானுக்கு tRNA கிடையாது. ஸோ அப்போது அதுக்கு பதிலாக அங்கே யார் வந்து சேரப்போகிறா? ரிலீஸ் ஃபேக்டர். ரிலீஸ் ஃபேக்டர் வந்து ஸ்டாப் கோடானோட பைண்ட் ஆவார். tRNA வர மாட்டார். ஸ்டாப் ஃபேக்டர் ரிலீஸ் ஃபேக்டர் வந்து ஸ்டாப் கோடானோட பைண்ட் ஆகி டெர்மினேட்டிங் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரிலீஸிங் த கம்ப்ளீட் பாலிபெப்டைட் ஃப்ரம் ரைபோசோம். இப்போது ரைபோசோம் ஸ்மாலர் யூனிட் தனியாக போயிடும், லார்ஜர் யூனிட் தனியாக போயிடும், பாலிபெப்டைட் கம்ப்ளீட்டாக சிந்தசிஸ் ஆகி வெளியே வந்துருச்சு, எம்ஆர்என்ஏ தனியாக போயிடும், டிஆர்என்ஏலாம் கலந்துக்கிட்டு போயாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி தான் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் டிரான்ஸ்லேஷன். நீட்டுக்கு டிரான்ஸ்லேஷன்லேருந்து கொஷின் வந்தால் இந்த பாயிண்ட்ஸ்குள்ளேருந்து தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.